எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ், அதில் இயல் 1க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 1 மார்க்கு, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க் அனைத்தும் பார்க்க போகிறோம். முதல் பாடத்தில் என்னென்ன பாடம் இருக்குதுன்னா, செய்யுள் இளந்தமிழே, அதற்குரிய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து செய்யுள் இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். உரைநடை தமிழ் மொழியின் நடை அழகியல் தி.சு. நடராஜன். செய்யுள் தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம், ஆசிரியர் தண்டி. துணைப்பாடம் தம்பி நெல்லையப்பருக்கு, இதில் பாரதியார். இலக்கணம் தமிழாய் எழுதுவோம். ஸோ இதுதான் இயல் 1 இருக்குது. இப்போ முதல்ல இந்த பாடத்தில் உள்ள 1 மார்க் வினா பார்த்துருவோம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்து மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். இதில் அதாவது பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது, வள்ளல்களை தந்தது. இது இரண்டும் சரி. ஆப்ஷன் இ. இந்த இது பொதியில் தோன்றியது என்பது தவறு. 3வது கேள்வி. மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் பாருங்க. மின்னேர் தன்னேர், இது அடியதுகை. அடுத்தது அடியதுகை சீர்மோனை. அடியதுகை சீர்மோனை. தனியாளி தமிழ் சீர்மோனை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை. அதே 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. அடுத்து 4வது கேள்வி. கருத்து 1. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இதுக்கு சரியான விடை 2 கருத்துமே சரி. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இது இரண்டுமே சரியான கருத்து. அடுத்து பொறுத்துக. தமிழ் அழகியல் தி.சு. நடராஜன். நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை கி. ராஜநாராயணன். உய்யும் வழி பரளி சு. நெல்லையப்பர். பரளி சு. நெல்லையப்பர். ஆப்ஷன் இ. அடுத்த 6வது கேள்வி. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. இது ஈதா சரியான விடை. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஏன்னா இதுக்கு மனம் 3 சொல்லினாதான் சரியான ஒன்று. அதனால் இங்கே இது தவறு. அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க பாடப்புத்தகத்தில் உள்ள
அதாவது புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். புக் பேக் வினாக்கள் விடை பாடத்தினுடைய கடைசியில் உள்ள வினாக்கள் விடை 1 மார்க்கு, குறுவினா, சிறுவினா, பெருவினா. இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது குறுவினா. முதல் கேள்வி, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். நடைபெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடரை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிறது தொல்காப்பியம். மறுபடியும் சொல்ற கேளுங்க. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். நடைபெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிறது தொல்காப்பியம். அடுத்து 2வது கேள்வி, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்தெழுதுக. இதில் ஓசை நயமிக்க சொற்கள் பாருங்கள். படாம் ஈத்த இது வந்து ஓசை நயமிக்க சொற்கள். அடுத்து கெடா நல்லிசை, அடுத்து கடா யானை, இதெல்லாம் ஓசை நயமிக்க சொற்கள். இலக்கண குறிப்பாருங்க. படாம், கெடாம், கடா இது வந்து செய்யுளிசை அளபடை. ஈத்த இதுக்கு இலக்கண குறிப்பு பெயரெச்சம். நல்லிசை நல்ல கூட்டல் இசை பண்புத்தொகை, பண்புத்தொகை. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்கள் வந்து கேள்வியிலேயே பதில் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து 3வது கேள்வி, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட வேண்டும், அதாவது பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதாவது மாலையில் சூரியன் மலையில் மறையும் போது சிவந்த வானத்தின் அழகையும், வானம்போல் சிவந்த உழைப்பாளரின் கைகளின் அழகையும், தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகையும் வியந்து பாட வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? மாலையில் சூரியன் மலையில் மறையும் போது சிவந்த வானத்தின் அழகையும், வானம்போல் சிவந்த உழைப்பாளரின் கைகளின் அழகையும், தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகையும் வியந்து பாட வேண்டும். சூரியன் மறையிறது, அப்போ வந்து சிவந்த வானத்தின் அழகு. அதே மாதிரி வானம்போல் சிவந்த வானம் இருக்குங்க, அது மாதிரி உழைப்பாளர்களின் கைகளில் உள்ள அழகு. அதே மாதிரி தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை, அந்த முத்துக்களின் அழகை வியந்து பாட வேண்டும் என்கிறார். அடுத்து 4வது கேள்வி, விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. அதாவது பூத்து குலுங்கும் பூக்களின் மணத்திலும் பறவைகளின் ஒலிகளிலும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கிறது. வனப்புனா அழகு. அப்போ பூத்து குலுங்கும் பூக்களின் வாசம் மணத்திலும் பறவைகளின் ஒலிகள் அதாவது சத்தத்திலையும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம். அப்போ அந்த சமயத்தில் தோன்றக்கூடிய சூரியனுடைய தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கிறது, இயற்கையின் அழகை எடுத்துரைக்கிறது. பூத்து குலுங்கும் பூக்களின் மணத்திலும் பறவைகளின் ஒலிகளிலும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். அடுத்து 5வது கேள்வி, முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இந்து இத்து இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருள். முடிந்தால் தரலாம்னா கொடுக்கும் எண்ணம் நம்மிடம் உள்ள பொருளை கொண்டு ஏழைகளுக்கு உதவ முடிந்தால் தரலாம். முடித்தால்னா செயல் முடிந்த பின் விடைத்தாள் எழுதி முடித்தால் தரலாம். ஏதாவது ஒரு வேலையை முடித்தா, இப்போ ஒரு வேலை பரீட்சை எழுதுகிறோம்னா தேர்வு எழுதுகிறோம்னா அப்போ விடைத்தாள் முடிஞ்சிருது.
அதே மாதிரி ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு வைங்க, அந்த வேலை முடிஞ்சால் அதை தரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி முடிந்தால்னா உங்களுக்கு மனம் இருந்தால் ஏழைகளுக்கு உதவலாம். கொடை முடித்தால் தரலாம்னா இந்த மாதிரி செயல் முடிந்த பின்னர் விடைத்தாள் எழுதி முடித்து தரலாம். அடுத்து 6வது கேள்வி, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? அதாவது எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும், ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும், எழுதும்போது தொடக்கத்தில் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது, வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும், நிதானமாக எழுதுவது நல்லது. கே கே கோ கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இதுதான் தமிழில் பிழையின்றி மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள்: முதல்ல எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும், ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும், எழுதும்போது தொடக்கத்தில் வாய்விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது, வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும், நிதானமாக எழுதுவது நல்லது. கே கே கோ கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இது இயல் 1க்கான முதல் காணொளி. இந்த காணொளி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினா 12th தமிழ் இயல் 1, அதில் சிறுவினா. அதில் முதல் கேள்வி, சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. ஒலிக்கோலங்கள் உணர்ச்சிகளை காட்டும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன. ஒலிக்கோலங்கள் உணர்ச்சிகளை காட்டும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன. எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தோன்றுகிறது. சங்க பாடல்களில் ஓசையும் பொருளும் இணைந்து கலைவடியும் கொள்கின்றன. உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகளின் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாக விளங்கியதை உணர்த்தும். அதற்குரிய சான்று படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான். அடுத்து 2வது சிறுவினா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயம். அதாவது சிவந்த கதிர்களையுடைய கதிரவன் மேற்கு நோக்கி மறைவது இயற்கை. சிவந்த கதிர்களையுடைய கதிரவன் மேற்கு நோக்கி மறைவது இயற்கை. அக்காட்சியை கவிஞர் நாளெல்லாம் உலகுக்கு ஒளிதந்து உழைத்ததால் மலைமேட்டில் தலை சாய்க்கிறான் என்கிறார். நாளெல்லாம் உலகுக்கு ஒளிதந்து உழைத்ததால் மலைமேட்டில் தலை சாய்க்கிறான் என்கிறார். கதிரவன் மேற்கே மறையும் வேளை வானமெல்லாம் செக்கச் சிவந்து காட்சியளிக்கும். அக்காட்சியை கவிஞர் தன் கற்பனையில் வானம் பூக்கள் நிறைந்து பூக்காடாய் காட்சியளிக்கிறது என்கிறார். சிவந்த கதிர்களையுடைய கதிரவன் மேற்கு நோக்கி மறைவது இயற்கை. அக்காட்சி கவிஞர் நாளெல்லாம் உலகுக்கு ஒளிதந்து உழைத்ததால் மலைமேட்டில் தலை சாய்க்கிறான் என்கிறார். கதிரவன் மேற்கே மறையும் வேளை வானமெல்லாம் செக்கச் சிவந்து காட்சியளிக்கும்.
அக்காட்சியை கவிஞர் தன் கற்பனையில் வானம் பூக்கள் நிறைந்து பூக்காடாய் காட்சியளிக்கிறது என்கிறார். அடுத்து மூன்றாவது கேள்வி. ஏங்கொளி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஏங்கொளி நீர் ஞாலத்து இருளகற்றும். இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இடம் இப்பாடலடிகள் தண்டி அலங்கார உரைமேற்பாடலாக இடம்பெற்றுள்ளது. தண்டி அலங்கார உரைமேற்பாடலாக இடம்பெற்றுள்ளது. பொருள் தமிழையும் கதிரவனையும் ஒப்பிடுதல். விளக்கம் மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே பொதிகையில் பிறந்து சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் இருளை போக்குவது தமிழ். மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே பொதிகையில் பிறந்து சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் இருளை போக்குவது தமிழ். அதுபோல கடலால் சூழப்பட்ட இந்நில உலகின் இருளை போக்குவது கதிரவன். கடலால் சூழப்பட்ட இந்நில உலகின் இருளை போக்குவது கதிரவன். அடுத்து பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களிலுள்ள வேற்றுமைகளை எடுத்து காட்டுக. நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. நன்னூல் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவிவார். சிற்பி சுப்பிரமணியம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. நன்னூல் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா. சிற்பி பாலசுப்பிரமணியம். அதில் நன்னூல் பாருங்க, பழையன அதாவது பழைய நடைமுறைகளை பயன்பாட்டில் இருந்து நீக்கியும் புதியனவாகிவிட்ட சில நடைமுறைகளை இணைத்துக் கொள்வதும் குற்றம் அல்ல. அதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தில் உள்ள செய்யுள் சொல்வது, மீண்டும் அந்த பழமை செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுக்க வேண்டும். நன்னூலில் பழைய மாறுதல்கேற்ப கொள்வது கட்டாயமாகும். சிற்பி பாலசுப்பிரமணியம். பழமையெல்லாம் ஒதுக்கிவிடக்கூடாது. வளர்ச்சியை நோக்கி பழமையை விட வேண்டும். பழமையை புதுமையாக்க வேண்டும். பழமையை புதுமையாக்க வேண்டும். இது மொத்தம் 4 கேள்வி சிறுவினா. அடுத்த வீடியோவில் பெருவினா பார்ப்போம், அதாவது நெடுவினா பார்ப்போம். நன்றி. அடுத்தது நாம் பார்க்க போகிறது நெடுவினா. 12th தமிழ் இயல் 1 நெடுவினாக்கள். முதல் கேள்வி, கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. முதல்ல முன்னுரை. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளில் ஒளிக்கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் முக்கியமானவை. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளில் ஒளிக்கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் முக்கியமானவை. மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக உள்ளது. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இப்போ ஒன்றா பார்ப்போம். முதல்ல ஒளிக்கோலங்கள். தொன்மையான மொழிகள் யாவும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலைவடிவும் கொள்கின்றன. இதையே ஒளி பின்னல் என்கிறோம். இதற்கு சான்று கடந்தடுதானை மூவிருங்கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்புகொளற் கரிதே. கடந்தடுதானை மூவிருங்கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்புகொளற் கரிதே. அடுத்து
இதில் அடுத்தது சொற்புலம். சொல்வளம் என்பது ஒரு பொருள் குறித்த பல சொல் அல்லது பல பொருள் குறித்த ஒரு சொல். பலதுறை, பல சூழல், பல புனைவுகளுக்கும் உரியதாய் வருதலும் உணர்வும் தெளிவும் கொண்டதாய் வருதலும் ஆகும். செழிப்பான தளத்தில் சொற்கள் விளைச்சல் கண்டிருப்பதை குறிக்கும். செழிப்பான தளத்தில் சொற்கள் விளைச்சல் கண்டிருப்பதை குறிக்கும். சான்று: முல்லைக்களியில் காளைகளில் பல இனங்கள் உண்டு. இத சொற்புலம். அதாவது ஒரு பொருளில் குறித்த பல சொல் அல்லது பல பொருள் குறித்த ஒரு சொல். அடுத்து மூன்றாவது தொகைநிலை. சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு தொகைநிலை. சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு தொகைநிலை என்று தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது. தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பாகும். தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பாகும். இதுக்கு சான்று தொகைநிலை: வைகுறு விடியல், கவினுரு வனப்பு, தீநீர் என்பன இதெல்லாம் தொகைநிலை. அடுத்தது இதில் தொடரியல் போக்குகள். தொடரியல் போக்குகள் ஒளிக்கோலமும் சொற்புலமும் சொற்றொடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பண்படுத்தி போகின்றன. பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது. ஒளிக்கோலமும் சொற்புலமும் சொற்றொடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பண்படுத்தி போகின்றன. பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது. கவிதை மறுதலை தொடர். அதாவது தொடரமைப்பு என்பது எழுவாய் கூட்டல் செயற்படுபொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு கூட்டல் பயனிலை என்று வருவது மரபு. இது சங்க பாடல்களில் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. சான்று: பேரையின் முருவாளரின் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவுச் சடங்கு பாடல். தொடரமைப்பு என்பது எழுவாய் கூட்டல் செயற்படுபொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பிளஸ் பயனிலை என்று வருவது மரபு. இது சங்க பாடல்களில் பலவற்றில் பிறழ்ந்து வருகின்றது. சான்று: பேரையின் முருவலாரின் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவுச் சடங்கு பாடல். இதற்குரிய முடிவுரை: நடை அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரமாக உள்ளது. ஆகவே கவிதைகளை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் சங்க இலக்கியங்களில் பரவி காணப்படுகின்றன என்பதை இக்கட்டுரை வாயிலாக அறியலாம். கவிதைகளை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் சங்க இலக்கியங்களில் பரவி இருக்கின்றன, அதாவது பரவி காணப்படுகின்றன என்பதை இக்கட்டுரை வாயிலாக அறியலாம். அடுத்த இதில் இரண்டாவது கேள்வி, நெடுவினாவில் இரண்டாவது கேள்வி: பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இப்போ இதில் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று. முதல்ல முன்னுரை: நம் இந்திய மண்ணில் வேரூன்றிய வெள்ளையரை தன் பாடல் திறத்தால் வேறறுக்க செய்தவர் யார்னா பாரதி. இந்திய மண்ணில் வேரூன்றிய வெள்ளையரை தன் பாடல் திறத்தால் வேறறுக்க செய்தவர் பாரதி. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி எழுதிய கடிதத்தின் வாயிலாக அறியப்பற்றும் மொழிப்பற்று சமூகப்பற்று பற்றி இந்த கட்டுரையில் காண்போம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி எழுதிய கடிதத்தின் வாயிலாக அறியப்படும் மொழிப்பற்று சமூகப்பற்று பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முதல்ல மொழிப்பற்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான மொழி எதுவுமில்லை என்று கூறிய பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் நெல்லையப்பரிடம் அவர் கூறும்போது, நீ பிற மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார். நீ பிற மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார் பாரதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருக வேண்டும். அந்த பள்ளிகளில் எல்லாம் புதிய புதிய கலைகள் பயிற்சி பெற்று வளர வேண்டும். வடநாட்டு மொழிகள் எல்லாம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்த்த பின்புதாவது நாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது பற்றுக்கொள்ள முயல வேண்டும் என்கிறார் பாரதி. மொழிப்பற்று பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான மொழி எதுவும் இல்லை என்று கூறிய பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில்
நெல்லையப்பரிடம் அவர் கூறும்போது, நீ பிற மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார். தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருக வேண்டும். அந்த பள்ளிகளிலெல்லாம் புதிய புதிய கலைகள் பயிற்சி பெற்று வளர வேண்டும். வடநாட்டு மொழிகளெல்லாம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்த்த பின்பாவது நாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது பற்றுக்கொள்ள முயல வேண்டும் என்கிறார் பாரதி. அடுத்து சமூகப்பற்று. சமூகத்தின் அவலமாக இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு முற்றிலுமாக அழிய வேண்டும். ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்ற நிலை மாறி ஆணும் பெண்ணும் ஓருயிரின் இரண்டு தலைகள், ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்கிறார். பெண்ணை வீட்டிற்குள் அடைத்தவன் தன் கண்ணை இழந்த குருடன் போல தவிப்பான் என்றும் கூறி ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நீதியை வலியுறுத்துகின்றார். தொழில் பெருக வேண்டும், வியாபாரம் சிறக்க வேண்டும், தொழிற்சாலை வளர வேண்டும் என்கிறார். சமூக மாற்றம் பெற சங்கீதம், சிற்பம், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை சார்ந்த நூல்கள் ஆயிரமாக தாய்மொழியில் அதாவது தமிழ் மொழியில் உருவாகிட வேண்டும். தமிழ்ச்சங்கம் மாற்றம் பெற அனைவரும் கற்க வேண்டும். அதற்குரிய சக்தியை அனைவரும் பெற்றிட வேண்டும் என்று பாரதியார் சு. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் மூலம் தன் உள்ள கருத்தை வெளிப்படுத்துகின்றார். முடிவுரை. பாரதியின் எண்ணங்கள் அவருடைய கடிதத்தில் உள்ளபடி ஒவ்வொருவரும் மொழிப்பற்று சமூகப்பற்று உடையவராக வாழ வேண்டும். இதுதான் இந்த இரண்டாவது கேள்விக்கு உரிய பதில். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று, அதாவது சு. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தின் வாயிலாக மொழிப்பற்று சமூகப்பற்றை பற்றி அறிந்து கொள்கிறோம். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உறுதியாக கேட்பாங்க. தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் சிற்பி தமிழின் சீரிழமை திறம் வியந்து பாடும் திறம். அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் சிற்பி தமிழின் சீரிழமை திறம் வியந்து பாடும் திறம். அதாவது மாலையில் சூரியன் மலைமுகட்டில் மறையும் போது வானம் பூக்காடாய் காட்சி தருகின்றது. உழைப்பாளர்களின் கைகள் சிவந்து திரண்ட தோள்களில் வியர்வை துளிகள் முத்து முத்தாய் காட்சியளிக்கிறது. இக்காட்சியெல்லாம் நான் வியந்து பாட அன்னை தமிழே நீ இன்றி வேறு துணை எனக்கில்லை. உருவெடுக்கும் கவிதைகளுக்கு உணர்வாக இருக்கும் தமிழே நீ பாண்டியனின் தமிழ்ச்சங்கத்தில் தவழ்ந்திருந்தாய். பாரி முதலான வள்ளல்கள் 7 இம்மண்ணுக்கு தந்தாய். உன் பழமையான நலன்களை எல்லாம் புதுப்பித்து சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ் குயிலே நீ மெய்சிலிருக்க பாடிவா. கூண்டில் அடைபட்ட சிங்கம் உடைத்து வெளிவருவது போல தமிழே நீ வா. குளிர் பொதிகையில் தோன்றிய தென்தமிழே சீரிவா என பாடுகிறார். இதுதான் இந்த மூன்றாவது கேள்விக்குரிய பதில். தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் சிற்பி தமிழின் சீரிழமை திறம் வியந்து பாடும் திறம். மாலையில் சூரியன் மலைமுகட்டில் மறையும் போது வானம் பூக்காடாய் காட்சி தருகிறது. உழைப்பாளர்களின் கைகள் சிவந்து திரண்ட தோள்களில் வியர்வை துளிகள் முத்து முத்தாய் காட்சியளிக்கிறது. இக்காட்சியெல்லாம் நான் வியந்து பாட அன்னை தமிழே நீ இன்றி வேறு துணை எனக்கில்லை. உருவெடுக்கும் கவிதைகளுக்கு உணர்வாக இருக்கும் தமிழே நீ பாண்டியனின் தமிழ்ச்சங்கத்தில் தவழ்ந்திருந்தாய். பாரி முதலான வள்ளல்கள் 7 இம்மண்ணுக்கு தந்தாய். உன் பழமையான நலன்களை எல்லாம் புதுப்பித்து சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ் குயிலே நீ மெய்சிலிருக்க பாடிவா. கூண்டில் அடைபட்ட சிங்கம் உடைத்து வெளிவருவது போல தமிழே நீ வா. குளிர் பொதிகையில் தோன்றிய தென் தமிழே சீரிவா என பாடுகிறார்.
அடுத்து கடைசி கேள்வி. சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றியுரை எழுதுக. சொல்லோவியங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா. இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை. உங்கள் பள்ளி என்ன, அந்த மாதிரி உங்கள் பள்ளி எழுதிக்கிங்க. நாள் என்ன நாள், அதே மாதிரி கிழமை, அதான் ஆங்கில நாள் என்ன, அதே மாதிரி கிழமை என்ன, பிற்பகலா காலையில், அல்லது தமிழ்தாய் வாழ்த்து மாணவர்கள், வரவேற்புரை தலைமை ஆசிரியர் இருந்தால், அதே மாதிரி நூல் வெளியீட்டு வாழ்த்துறை, ஏற்புரை, நன்றியுரை. அனைவருக்கும் பாருங்கள், இதுதான் இந்த நிகழ்ச்சி நிரலோட ஆரம்பம். இப்போ இதில் கடைசியாக நன்றியுரை. முதல்ல அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்பொழுது நன்றி கூறும் நேரம். இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இறையன்பு அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. இந்நூலை எழுதி ஏற்புரை வழங்கிய கவிஞர் பாரதி அவர்களுக்கும் விழா நடைபெற உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருக்கும் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த அன்பு மாணவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ஸோ இதோட பெருவினா முடிஞ்சு. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் பேர் எழுதிக்கிங்க, இடம், நாள் என்ன நாள், அதே மாதிரி உங்களுடைய வரவேற்புரை உங்களுடைய தலைமை ஆசிரியர், மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கிங்க. உங்களுடைய தமிழாசிரியர் யார், உங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர் யார், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதனால் இந்த காணொளி வாயிலாக நீங்கள் நெடுவினா பார்த்தீங்க. இனி அடுத்தடுத்த காணொளியில் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம் இதெல்லாம் இருக்குது, அதை பார்த்துக்குவோம். இப்போ இதோட உங்களுக்கு இந்த இயல் 1ல் 1 மார்க்கு, 2 மார்க்கு, அதே மாதிரி அதாவது குருவினா, சிறுவினா, இப்போ நெடுவினா முடிஞ்சு. நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம். அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு அதாவது 12th ஸ்டாண்டர்டு தமிழ் புத்தகத்தில் இயல் 1ல் ஒரு பகுதியாக பார்த்துட்டு வரோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் குருவினா, அதுக்கப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறம் நெடுவினா. இப்போது இலக்கண குறிப்பு. செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி பண்புத்தொகைகள். சிவந்து, அதாவது கடைசி எழுத்து பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஊ. வினையச்சம், இதே அ வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். வியர்வை வெள்ளம் உருவகம். முத்து முத்தாய் அடுக்குத்தொடர், அதாவது பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர். உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர். வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் பண்புத்தொகை. இல்லாத இடைக்குறை இடைக்குறை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை. இப்போ ஒரு வார்த்தைகளுக்கு உரிய, அதாவது பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை, அதற்குரிய பிரிச்சதுக்கு உண்டானது பகுதியா, விகுதியா, இடைநிலையா என்னன்னு பார்க்குறப்போ, சாய்பான், சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். சாய்ங்கிறது பகுதி, இப்புங்கிறது சந்தி. இந்த இப்போ எதிர்கால இடைநிலை. ஆண்கிறது படற்கை ஆண்பால் வினைமுற்று. அடுத்தது விம்முகின்ற. விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ, அதாவது கிரு கின்று ஆணின்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நிகழ்கால இடைநிலை. அப்போ இதில் கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை. விம்மு பகுதி. ஆ ஏற்கனவே சொன்னேன், பெயரச்ச விகுதி. விகுதி தான், ஆனால் பெயரச்ச விகுதி. அடுத்தது வியந்து. விய கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. வியாங்கிறது பகுதி, இந்த இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இறந்த கால இடைநிலைகள். இத்து இறந்த கால இடைநிலை. ஊங்கிறது வினையச்ச விகுதி. ஆ வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி, ஊ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. அடுத்தது இருந்தாய்.
இரு கூட்டல் இத் பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆய். இருங்கிறது பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆய்ங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து வந்து வா பிராக்கெட்டில் வா, இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் வாங்கிறது பகுதி, இந்த வானு குறிக்கிறது விகாரம், இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச விகுதி. உயர்ந்தோர் உயர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். உயர்ங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஓர். ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அதாவது ஆர் என்பதன் ஈற்றயல் எழுத்தான ஆ ஓவாக திரியும். அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது விலங்கி விலங்கு கூட்டல் ஈ, விலங்கு பகுதி, ஈங்கிறது வினையச்ச விகுதி. பாருங்கள், இந்த மாதிரி சொற்கள்லாம் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. விலங்கு கூட்டல் ஈ. அடுத்து புணர்ச்சி விதி கூறுக. செம்பருதி செம்மை கூட்டல் பருதி. இதுக்கு உள்ள விதி வந்து ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு செம் கூட்டல் பருதி. அப்போ செம்பருதி. அடுத்து வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ இம் கூட்டல் ஏங்கிறது மேவாயிரம். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால், விதி வந்து இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ யா, உன்னை அல்லால். அடுத்து செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு செம் கூட்டல் தமிழே, முன்னின்ற மெய் தெரிதல், இம்மு வந்து இந்தாயிருது. அப்போ செந்தமிழே. அடுத்து ஆங்கு அவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி ஆங் கூட்டல் அவற்றுள், ஆங்கவற்றுள், கூங்கிறது இக்காயிரம். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இக்கு கூட்டல் ஆங்கிறது ஆங்கவற்றுள். அடுத்தது தனி ஆளி, தனி கூட்டல் ஆளி, விதி வந்து இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆளி. அப்போ ஈ கூட்டல் ஆ யா, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ என்பது யானது, தனி ஆளி. அடுத்தது வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு வெம் கூட்டல் கதிர், முன்னின்ற மெய் தெரிதல், இம்மு வந்து இங்காதல். அப்போ வெங்கதிர். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பார்த்தாச்சு, அதே மாதிரி பகுபொருள் பார்த்தாச்சு, புணர்ச்சி விதி பார்த்தாச்சு. அடுத்தது இதில் உள்ள சில பகுதிகள் நாம் பார்ப்போம். ஏன்னா சில சமயம் இதிலிருந்து கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்கள் பதிலளிக்க தெரியணும். மொழியை ஆள்வோம், சான்றோர் சித்திரம், இதை வந்து நீங்கள் படிச்சுக்கங்க, இல்லாட்டா நான் ஒரு வாட்டி படிச்சிட்றேன். வழக்கொன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணாக்கர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலேயத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே அஞ்ஞான்று எள்ளி எழ நாணாளி போதின்வாய் ஆளிவரம் படைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று துவங்கினார். மொழிபெயர்ப்பாளர் திணறிப்போனார். கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேச கூறி உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார். அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்கு உண்டான பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர்தான் ஆறுமுக நாவலர், 1822 1879 வரை. இப்போ இவர் வந்து வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைப்பர். இவர் வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் எனும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர்.
திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என்று பல நூல்களை பதிப்பித்தார் ஆறுமுக நாவலர். இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாகி எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றினார். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார். இப்போ இதெல்லாம் ஆறுமுக நாவலர் பற்றி ஒரு சின்ன இது. அதில் உள்ள வினாக்கள் பாருங்கள். எல்லினா என்ன? சூரியன். ஒரு நாளிகை 24 நிமிடம். ஆழி கால் பொருள்தற்கு. ஆழினா மோதிரம், கடல். கால்னா உடல் உறுப்பு, காற்று. ஆறுமுக நாவலர் எவ்வாறு புகழப்பட்டார்? அவர் அறிந்திருந்த மொழிகள். வசன நடை கைவந்த வல்லாளர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என மும்மொழி புலமை பெற்றவர். அடுத்தது தமிழாக்கம் தருக. லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். கற்றல் எல்லா இடங்களிலும் அதன் உரிமையாளரை பின்பற்றும் ஒரு கருவூலமாகும். அடுத்து எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். புதிய மொழி புதிய வாழ்க்கை. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர் மொழியில் பேசு. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். மொழிகளின் அறிவு ஞானத்தின் வழித்தடம். த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ட். என் மொழியின் எல்லை என் உலகத்தின் எல்லை. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக. இதில் கண்ணதாசன் பாடல் இருக்குது. முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி. கண்ணதாசன். இதில் உள்ள கருத்து பாருங்கள். முச்சங்கம் அமைத்து முதுபெரும் புலவர்களை கூட்டி அளப்பரிய சொற்களால் சுவைமிகு கவிதை இயற்றி அற்புதம் செய்த தமிழ் மூதாட்டியே என பாடிய கண்ணதாசனின் பாடலில் காணப்படும் நயங்கள் என்னென்ன? முதல்ல தொடை நயம் பாருங்கள். தொடையற்ற பாக்கள் நடையற்று போகும். மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை. மோனை முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் காட்டுக்கு யானை, பாட்டுக்கு மோனை. சான்று. இதில் பாருங்கள். முச்சங்கங், அச்சங்க, சொற்சங்க, அற்புதம், முதுபுலவர், அளப்பரிய, சுவை மிகுந்த, அமைத்த. இதெல்லாம் பாருங்கள் முதலெழுத்து ஒன்றி வருவது. அதனால் இது ஒரே லைனில் வர்றதுனால. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. மதுரைக்கு வைகை, செய்யுளுக்கு எதுகை. முச்சங்கம், அச்சங்கம், சொற்சங்கம், அற்புதங்கள். இரு இரு இதில் இச்சு இச்சு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அடுத்து இயைபு. கடைசி எழுத்தோ ஓசையோ ஒன்றி வருவது இயைபு. பெருமாட்டி, கவிகூட்டி, பொருள் கூட்டி, தமை கூட்டி. அடுத்து அணி. அணியற்ற பாக்கள். பிணியுள்ள வனிதை. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இப்பாடலில் உயர்வு நவிழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. சந்தம். சந்தம் தமிழுக்கு சொந்தம். இனிய ஓசைகளோடும் யாப்பு கட்டுகளோடும் பாடுவது. சுவை. நாவுணரும் சுவை 6, மனமுணரும் சுவை 8, பெருமித சுவை பயின்று வந்துள்ளது. முடிவுரை. கற்றாருக்கும் கல்லாருக்கும் ஏற்ற வகையில் எதுகை, மோனை, இயைபு இயைந்தோட கற்பனை காட்சியளிக்க சந்தம் தாளமிட சுவை உண்டாகி நாயேக்கமுற அடியோடு அழகு பெறும் வகையில் இக்கவிதை அமைந்துள்ளது. அடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. பாருங்கள். இந்த பத்தியை படித்து பார்த்துட்டு 5 வினாக்களை உருவாக்குக. மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவி. பெற்ற தாயின் முதற் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் பெருமகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே. குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே. மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே. மொழி வரலாறு மு. வரதராசனார். இந்த பத்திக்குரிய 5 கேள்விகள். மக்கள் படைத்து காத்து வரும் அரிய கலை எது? அது ஆற்றும் செயல் எது? அரிய கலை மொழிதான். அடுத்து தாயின் முதல் விருப்பம் குழந்தை பேசுதல்.
மொழி வளர்ச்சி எதனுடன் தொடர்புடையது? மன வளர்ச்சியோடு தொடர்புடையது. மொழியை வளர்ப்பவரும் மொழியால் வளர்பவரும் யார்? மக்கள். மொழி வளர்ச்சி எதனை பொறுத்தது? ஸோ இந்த மாதிரி 5 கேள்விகள். அடுத்த பகுதி உவமை தொடரை சொற்றொடர்களில் அமைத்தல். இதில் என்னன்னு கொடுத்துருக்காங்க? தாமரை இலை நீர் போல, கிணத்து தவளை போல, எலியும் பூனையும் போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்போ ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். தாமரை இலை நீர் போல, பட்டும் படாமலும் ஈடுபாடு இல்லாமலும் இருத்தல். அதாவது இவ்வுலக ஆசைகளின் மீது தாமரை இலை நீர் போல பற்று இல்லாமல் இருத்தல் வேண்டும். கிணத்து தவளை போல, அதாவது வெளி உலகம் தெரியாத நிலை. இன்னும் சில கிராமங்களில் மக்கள் கிணத்து தவளை போல வாழ்கின்றனர். எலியும் பூனையும் போல எதிரிகளாக இரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர். ரகுவும் ரவியும். அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல, சரியான வழிகாட்டி. குடும்பத் தலைவன் இல்லாத வீடு அச்சாணி இல்லாத தேர் போல உள்ளது. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது வெளிப்படைத்தன்மை. தமிழாசிரியர் கற்பித்த புணர்ச்சி இலக்கணம் எங்களுக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல தெளிவாய் விளங்கியது. அடுத்தது ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள். எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனையாற்றல் பெருகுவதற்கும் தாய்மொழியே துணை நிற்கும். இதனை வலியுறுத்தி பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. தாய்மொழி கல்வியின் தேவை. தாய்மொழி சிந்தனை, அறிஞர்களின் பார்வை, கற்கும் திறன், பயன், இன்றைய நிலை. இப்போ முதல்ல முன்னுரை. தாய்மொழி என்பது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்லும் மொழி. தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முதல்ல தாய்மொழி கல்வியின் தேவை. தம் எண்ணங்களையும் சிந்தனையையும் வளர்க்க பெருந்துணையாக இருக்கும் மொழிக்கல்வியே தாய்மொழி கல்வி. மனித அடையாளங்களை அவர்களது தாய்மொழி வழியாகத்தான் கற்பிக்க முடியும். தாய்மொழி சிந்தனை. தாய்மொழி என்றால் தாயார் புகட்டிய மொழி. தாயின் உடலிலிருந்து தான் நம் உடல் தோன்றியது. அவள் ஊட்டிய அழுத்தத்திலிருந்து தான் அமுதத்திலிருந்து தான், அதாவது பால், நம் உடல் வளர்ந்தது. அவள் சொன்ன வார்த்தையிலிருந்து தான் அறிவு உண்டாயிற்று. நாம் எத்தனை மொழி கற்று அறிவுற்றாலும் மீண்டும் நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்த்தால்தான் பொருள் சரிவர விளங்கும். அறிஞர்கள் பார்வை. உலகில் வாழ்ந்த பல அறிஞர்கள் தாய்மொழி வழி கல்வியின் அவசியத்தை கூறியிருக்கின்றனர். சாகித் ஹுசைன் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு 1938ஆம் ஆண்டு தாய்மொழி கல்வியை வலியுறுத்தியது. TS கோத்தாரி குழு 1964இல் தேசிய கல்விக் கொள்கையால் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தியது. கற்கும் திறன் அதிகரிப்பது தாய்மொழி மூலமாகத்தான். தாய்மொழி வழியாக கற்கும் போது சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும். தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை. அடுத்து தாய்மொழி கல்வியின் பயன். தாய்மொழி வழியாக கற்கும் சூழல் ஏற்பட்டால் மிகச்சிறந்த அறிஞர்களாக, மேதைகளாக அக்குழந்தைகள் வளரும். குழந்தைகள் தாய்மொழி வழியாக கல்வி கற்றால் தரமான கல்வியை பெறுவார்கள். இன்றைய நிலை. இன்று தாய்மொழி வழியில் கல்வி கற்பதை கௌரவ குறைச்சலாகவும் மதிப்பு குறைவாகவும் நினைக்கின்றனர். தாய்மொழியில் கல்வி கற்றவர்களை தரம் குறைந்தவர்களாக பார்ப்பது சமூகத்தில் நிலை வரும் அவலங்களுள் ஒன்று. முடிவுரை. மொழி என்பது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமன்று, ஒரு பண்பாட்டின், ஒரு இனத்தின் அடையாளம் என்பதை யாவரும் உணர்ந்தால்தான் தாய்மொழியை அழிவிலிருந்து காக்கலாம். அடுத்து எண்ணங்களை எழுத்தாக்க, அதாவது படம் கொடுத்துட்டு அதில் உள்ள காட்சிகளை சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் கண்ணால் கண்டவற்றை கையால் கலை வடிவமாக்கி காண்பவர் கண்களுக்கு காட்சி தரும் விருந்தாக்கி, காலங்கள் கடந்தாலும் கண்களை விட்டு அகலா ஓவியமாக்கி, கல்லை சிலையாக்கும் சிற்பியே காலங்காலமாய் நிற்பாய் என்றும். அடுத்தது அந்தாதி தொடரால் கவித்துவமாக்க. குழந்தையை கொஞ்சும் தாயின் குரல், தாயின் குரலில் உயிரின் ஒளி, உயிரின் ஒளியே தாயின் அரவணைப்பு, அரவணைக்கும் அவளையே அகத்தில் எண்ணுவோமே. அடுத்தது குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்கள். உதாரணம், கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம், கவிமணி. தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம், மறைமலை அடிகள், அதான் மறைமலை அடிகள். தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும், தமிழ் ஒளி. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம், அப்போ புதுமை பித்தன்.
அடுத்து முன்னெழுத்து அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம். கோதை, கோதை அசோகம், கோதை ரைட். நிற்க அதற்கு தக, அதாவது கீழ்காணும் செயல்பாடுகளில் சரி தவறு என பிரித்து சரியெனில் காரணமும் தவறும், தவறு எனில் மாற்றுவதற்குரிய செயலையும் குறிப்பிடுக. செயல்பாடு பொருட்களை எடுத்த இடத்தில் வைத்தல் சரி, அப்போ பொருட்களை தேடாது எடுக்க முடியும். நேரம் வீணாதல் தவிர்க்கப்படும். பொதுவிடத்தில் எச்சில் துப்புதல் இது தவறானது. ஏன்னா துப்புவதற்கு உரிய இடத்தில் துப்பலாம், நோய் பரவுவதை தடுக்கலாம். வகுப்பில் காகிதங்களை கிழித்து போடுதல் இது தவறான பழக்கம். அது என்ன பண்ணணும்? குப்பை கூடையில் போடுதல், வகுப்பறை சுத்தமாக வைப்பது கடமை. அடுத்து இருக்கை மேசைகளில் கிறுக்குதல் தவறு. என இருக்கை மேஜை தோற்றம் வீணாகிவிடும். பள்ளியின் சொத்தினை பாதுகாப்பது நமது கடமை. அடுத்து படிப்போம் பயன்படுத்தும். சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, அச்சீவ் காப்பகம், அச்சீவ் கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். அடுத்த அறிவை விரிவு செய். பாரதியின் கடிதங்கள் ரா பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொட்கோ. தமிழ் அழகியல் தீசு நடராஜன். காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் நா முத்துசாமி. இதோட முதல் பாடத்துக்கு உண்டான அதாவது இலக்கணம், பகுபதொருப்பிலக்கணம், அதே மாதிரி புணர்ச்சி விதி, அதே மாதிரி பத்தியிலிருந்து கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் எழுதணும், அதே மாதிரி பத்தியிலிருந்து கேள்விகள் எழுதுறது, அதே மாதிரி மொழிபெயர்த்தல், அதே மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம் அறிவை விரிவு செய். இத்தனை பகுதி நான் பார்த்தாச்சு. இதோட இயல் 1 முடிவடைகிறது. இந்த காணொலிக்கு அப்புறம் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த இயல் 1 முழுசாக ஒரு காணொலியில் உங்களுக்கு பதிவேற்றம் செய்து விடுகிறேன். நன்றி.